अस्सलाम वालेकुम वेलकम बैक टू மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரியாணி செஞ்சிருப்போம். அதே மாதிரி நிறைய விதமான அளவுகள்ல செஞ்சிருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோ ரைஸை வச்சு எப்படி வந்து பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பிரியாணி சட்டியை இதில் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. காரத்துக்காக வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கனாக்கும் சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சுவையாகவே இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கும் மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லி இலையும் புதினாவும் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் வந்து நல்லா வதக்கிடணும். அப்போ தான் வந்து வாயில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டரு வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜில் ஊற்றினா மட்டும்தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சோம்னாக்கும் பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ கடையில் வாங்கக்கூடிய பிரியாணி மசாலா தான் நாங்கள் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். நான் எப்பயுமே வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துருப்பேன். நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து நீங்கள் பிரியாணி வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலலாம் வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பாக்கெட்லேருந்து 1.5 பாக்கெட்டு பிரியாணி மசாலாவும் கரம் மசாலா வந்து ஒரு 1/4 பாக்கெட் மற்ற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருந்தோம். இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கோ 2 லெமன் ஜூஸ் வந்து இது கூட வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு பார்த்திங்கனாக்கோ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை தான் வந்து போட போகிறோம். அதனால் வந்து 1க்கு 1.25 அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப அளவு வந்து ஜாஸ்தியெல்லாம் தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போ 1க்கு 1.25 அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் பத்தலாட்டி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது பார்த்திங்கனாக்கோ பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு எடுத்துருந்தோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தோம். அந்த இதை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு வந்து வெறும் ரைஸ் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே வந்து வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கரண்டியை விட்டு அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு மேலே தம் போடுறதுக்கு வெயிட்டான ஒரு பாத்திரத்தமோ இல்லாட்டி இந்த மாதிரி வந்து கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நெருப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்மை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையில் வந்து நமக்கு சிக்கன் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ரைஸ் போட்டாலும் சரி, ஆனால் தண்ணி மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவே கிடைக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் 65 தான் வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த சிக்கன் 65 பெரட்டின அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதை பொரிக்கிற வீடியோ மட்டும் உங்களுக்கு இதோட ஆட் ஆகி வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபி வந்து போட்டிருப்போம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டியில் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.